பாயாசம் செய்யும் போது அதோட சுவை அதிகரிக்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. சரி, பாயாசம் செய்யும் போது திராட்சைக்கு பதிலாக பேரிச்சம்பழத்தை பொடியா நறுக்கி நெய்ல வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா பாயாசமோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். தோசை பணியாரம்லாம் கல்லில் ஒட்டாமல் வரணும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கணுமா, அப்போ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. தோசை கல்லில் ஒட்டாமல் வரதுக்கு 2 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் அப்படிங்கிற அளவில் கலந்து தோசை ஊற்றும் போது 1 ஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னா தோசை பணியாரம்லாம் கல்லில் ஒட்டாமல் நல்லா வரும். நைட்டு சாதம் மீதமாகிருச்சா, அப்போ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 1000க்கும் அதிகமான விதவிதமான ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம தமிழ் சமையல் ஆப்பை இப்போவே இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆப் லிங்க் பயோல இருக்கு. சாதம் மீதமாகிருச்சு அப்படின்னா சாதத்தோட புளிக்கரைசல் சேர்த்து கலந்து வச்சு காலையில பெரிய வெங்காயம் காஞ்ச மிளகாயெல்லாம் சேர்த்து தாளிச்சோம் அப்படின்னா சாதத்தோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். பாதாம் பருப்போட தோலை 1 நிமிஷத்திலேயே உரிச்சு எடுத்துடணுமா, அப்போ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. பாதாம் கூட கொதிக்கிற தண்ணி ஊற்றி 1 நிமிஷம் வச்சு அப்புறமா அதோட தோலை உரிச்சோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்துடும். மெதுவடை அதிகமாக எண்ணெய் உறிஞ்சாமல் இருக்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. சரி, உளுந்து வடை செய்யும் போது 200 கிராம் உளுந்து பருப்பு எடுத்தோம் அப்படின்னா அது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டோம்னா உளுந்து வடை அதிகமாக எண்ணெய் உறிஞ்சாது. பச்சை மிளகாய் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 1000க்கும் அதிகமான விதவிதமான ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம தமிழ் சமையல் ஆப்பை இப்போவே இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆப் லிங்க் பயோல இருக்கு. சரி, பச்சை மிளகாயை காம்பு நீக்கிட்டு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா பச்சை மிளகாய் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கத்திரிக்காய் பொரியலில் மைக்கிற தன்மை வராமல் இருக்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. கத்திரிக்காய் பொரியல் செய்யும் போது கத்திரிக்காய் சேர்த்து 5 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி அப்புறமா தண்ணி சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா கத்திரிக்காயில் மக்கிற தன்மை வராது. தக்காளி சாதம் நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. சரி, தக்காளி சாதத்துக்கு தாளிக்கும் போது 1/2 ஸ்பூன் வெந்தயமும் 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி சாதம் நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். தயிர் ரொம்ப நேரம் வரைக்கும் புளிக்காம இருக்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 1000க்கும் அதிகமான ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம தமிழ் சமையல் ஆப்பை இப்போவே இன்ஸ்டால் பண்ணுங்க. 1000க்கும் அதிகமான ரெசிபிஸ் அங்க இருக்கு. சரி, தயிர் ரொம்ப நேரம் வரைக்கும் புளிக்காம இருக்க என்ன செய்யணும்னு பார்க்கலாமா. தோல் சீவிட இஞ்சி கொஞ்சமா தயிர்ல போட்டு வச்சிங்க அப்படின்னா தயிர் சீக்கிரமா புளிக்காது. நீங்க செய்யற பக்கோடா மொறுமொறுன்னு வரணுமா, அப்போ இந்த டிப் உங்களுக்கு தான். சரி, பக்கோடா மொறுமொறுன்னு வர என்ன செய்யணும்னு பார்க்கலாமா. மாவு பிசையும் போது 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலைய வறுத்து பொடி செஞ்சு சேர்த்தி பாருங்க. பக்கோடா நல்லா டேஸ்டாவும் இருக்கும், கிறிஸ்பியாவும் இருக்கும்.